புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் முத்துக்குமார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் வானதி சீனிவாசன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். பிரதமர் மோடியை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார், தமிழிசையை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களையும் தரக்குறைவாக பேசுகிறார். நாகரிகமான அரசியலை EVKS இளங்கோவன் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இளங்கோவனை முன்வைத்து தமிழில் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஓரளவுக்கு நியாயம் சேர்க்கக்கூடிய வகையாக தான் இருக்கு. ஏன்னா இளங்கோவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தலுக்கு பின்பும் சரி அவருடைய விமர்சனங்கள் தனிநபர் சார்ந்த விமர்சனங்கள், பிரதமர் மோடி முதல்வர் ஜெயலலிதா சந்திப்ப அவர் ஒரு தொண்டர்கள் மத்தியில் பேசினதாகட்டும், அதன் பிறகு தமிழிசையை விமர்சனம் செய்ததாகட்டும், எல்லாமே அந்த நாகரிக அரசியல் அப்படிங்கிறதுலேருந்து முற்றிலும் விலகி இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது என்னன்னா அந்த இளங்கோவனுடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு தலைவர் அந்த ஸ்டேச்சர்ல இருக்கிறப்போ இந்த மாதிரியான விமர்சனங்களை அவர் தவிர்க்க வேணும். இது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு நான் சொல்றதை விட இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம், கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்னு நான் பாக்குறேன். இது திரும்ப அவர் அது மாதிரி பேசும்போது அது இளங்கோவனை மட்டும் பாதிக்கல, நேரா அது பெரியார் நோக்கி நகருது. பெரியாரோட பேரன் அப்படிதான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களுக்கெல்லாம் இளங்கோவன் தேவையில்லாம ஒரு வலு சேர்க்கிறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இளங்கோவன் நாகரிக அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். அது பாரதிய ஜனதா கட்சியிடம் இருந்துதானாங்கிறதுல எனக்கு சந்தேகங்கள் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, இது எந்த கட்சியிடம் இருந்து அப்படிங்கறது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஷன் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழக அரசியல் அப்படின்னு சொன்னாலே இது நிச்சயமாக டெல்லியோட அரசியலிருந்து மாறுபட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கருத்து இருக்கு. ஏனென்றால் அரசியலை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ரொம்ப பர்சனலா பாக்குறது முதல் கொண்டு, குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருடைய விமர்சனங்கள் அது அவர் சொன்னதோட நிக்கிறது இல்ல, அதற்கு பின்னாடியும் அது தொடர்ச்சியா ஒரு அடுத்த கட்சியோட போராட்டங்களுக்கு எடுத்துட்டு போகுது. இது நீங்க ஒரு அரசியல் கட்சி, ஒரு பிரதமர் அப்படிங்கறது லெவலையும் தாண்டி அவர் எப்பவுமே சில சமயத்துல அவரோட பேச்சுக்கள் அப்படிங்கறது அவரோட சொந்த கட்சியும் தாக்குற மாதிரி இருக்கு. அதனால ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறவர் தன்னோட தரத்தை தாண்டி தன்னோட விமர்சனங்களை வெளிவிக்கும் போது அது எல்லாத்துக்குமே, குறிப்பாக பொதுவெளியில அரசியல் உலகில அது அதிர்வுகளை ஏற்படுத்துது. அதனால குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி ஒரு எதிர்கட்சி, அவர்கள் விமர்சிப்பார்கள், விமர்சித்தாக வேண்டும். அவர்களுடைய அரசியல் அப்படின்னா கூட ஒரு நிலையை தாண்டி தனிப்பட்ட உருவ அமைப்புகளை வச்சு, குணநலன்களை வச்சு, அவர்களுடைய அரசியல் சார்ந்த செயல்பாடுகளை தாண்டி அந்த விமர்சனங்கள் போகும்போது நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. பாரதிய ஜனதா கட்சி கிட்ட இருந்து கட்டுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க டெல்லியோட அரசியலை நாங்க சுட்டி காட்டுறோம். டெல்லியில காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் நடந்து கொள்கின்ற விதம், அந்த தலைவர்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள், ஆனால் அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக நீங்க நாடாளுமன்றத்துல கடுமையாக மோதிக்கொள்கிறவர்கள் அன்று மாலை தேநீர் கூட்டத்திற்கு வருகிறார்கள். அந்த மாதிரி தமிழகத்திலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற அர்த்தத்துலதான் அதை பாரதிய ஜனதா கட்சிகிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இதுல சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு டெல்லியில இருந்து மோசமாக இருக்கு அப்படிங்கறது அர்த்தத்துல சொல்றீங்க. உங்களுடைய தலைவர் நைஜீரியால இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருந்தால் அவருக்கு பிறகு நீங்கள் அந்த பெண்ணை நீங்கள் தலைவியாக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு டெல்லியில தான் பேசினாங்க. முஸ்லிம்கள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது டெல்லியில தான் சொல்றாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க யாரு சொல்றாங்க, இல்ல நீங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒட்டுமொத்தமாகவே ஒரு அரசியல் கூட்டத்துல, பொதுக்கூட்டத்துல இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் அப்படிங்கறது இருக்கு. ஆனா திரு இளங்கோவன் அவர்களோட கமெண்ட் நீங்க அப்படியே கொண்டு போய் இத சொல்றது மூலமா ஒரு உருவகத்துல ஒரு எக்ஸாம்பிள்ல மக்களுக்கு புரியறதோட சொல்றதோட நீங்க அப்படியே லிங்க் பண்ண வேண்டியது இல்லை. ஏனென்றால் நீங்க குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களுடைய சீஃப் மினிஸ்டரோட சந்திப்பு அப்படிங்கறத எந்த வகையில நீங்க நியாயப்படுத்துவீங்க? அவரோட பேச்சு, இளங்கோவன் பேசியதை எந்த விதத்திலையும் யாரும் நியாயப்படுத்தல. ஆனா பாரதிய ஜனதாவிடம் இருந்து அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொள்ளுங்கள்னு தமிழிசை சொல்றாங்கல்ல, அந்த இடத்துலதான் எந்தெந்த தலைவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், எந்தெந்த தலைவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல.
இதெல்லாம் நினைவுக்கு வர்றவங்களுக்கு வந்து இதையா கத்துக்க சொல்றாங்கன்னு நினைச்சாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நாகரிக அரசியல் அப்படிங்கறத தாண்டி அரசியலுக்காக நாகரிகத்தை மீறும் காரியங்கள்னு இருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து நான் வந்து முதல் சுற்றுல சொன்னேன். உதாரணமா வந்து ஒரு மனிதர் என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத அவருடைய தனிப்பட்ட உரிமை, அதை நான் அந்த நாகரிகம் கடந்து அதை நாம தீர்மானிக்கிறோம். எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும் முஸ்லீம்கள்ங்கிறத வந்து நாம தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டத்தை நோக்கி நகர்றோம். இது வந்து அப்பட்டமான நாகரிக மீறல் இல்லையா? இது எதுக்காக செய்யப்படுகிறது? அரசியலுக்காக. சோ அதனாலதான் நான் சொல்றேன், பாஜகவிலிருந்து இளங்கோவன் அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அது பாஜகவிடம் இருந்தா அப்படிங்கறதுல எனக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அடுத்தது வந்து தோழி சொல்லும்போது இந்த நாகரிக அரசியல் அப்படிங்கிறது வடபுலத்துக்கு மட்டுமே சொந்தமானது, தமிழகத்தில் அதுக்கான சுவடே இல்லை, இனிமே தான் மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு உடன்பாடே இல்லை. தமிழகத்தில் வந்து அரசியல் நாகரிகம் தனிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில் தழைத்தோங்கி இருந்த ஒரு பிராந்தியம் தான் தமிழகம். இது பெரியாரிடம் இருந்து ராஜாஜியிடமிருந்து தொடங்கலாம். காமராஜர் வெர்சஸ் அண்ணாதுரையிலிருந்து எல்லாருக்கும் ஒரு இறந்த காலத்தை பயன்படுத்தி நிச்சயமா அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரு அதாவது டெல்லி தமிழ்நாடு அப்படின்னு பாக்குறப்போ தமிழகத்துல நிறைய இருந்திருக்கு. 1989க்கு பிறகு 1989க்கு பின் அப்படின்னு இதை பிரிச்சு பார்க்கணும். திரும்பவும் வந்து அந்த நாகரிகம் மீண்டும் வளரணுங்கிறது தான் முக்கியமான விஷயமே தவிர தமிழகத்துல அதுக்கான சுவடே இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த பாரம்பரியமே ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அனுசரணை நடந்துக்கிறதுங்கிற பாரம்பரியமே தமிழகத்துல கிடையாதுங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. இல்ல அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லலையே. இல்ல நீங்க சுவடு இல்ல, பாரம்பரியம் இல்ல, அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க தான் புதுசா போட்டு வரீங்க. நீங்க வந்து சொன்னீங்க இல்ல சொன்னதுன்னா தமிழகத்துல இன்றைக்கு இருக்கிற சூழலை வச்சு அதற்காக தான் நான் வந்து சொன்னனே தவிர தமிழ்நாட்டுக்கு அந்த பெருமை இல்லைன்னு சொல்ல முடியாது. டெல்லியில இருந்து இன்று இருக்கக்கூடிய சூழலைக்கு எடுத்துக்காட்டாக அது வந்து சொன்ன விஷயமே தவிர, அதனால தமிழகத்திற்கும் நிச்சயமாக அந்த மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் எல்லாம் இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்ல. இன்று இருக்கக்கூடிய சூழல் அதை வந்து நான் ஒரு உதாரணத்துக்காக காட்டினேன். நீங்க திரு இளங்கோவன் அவர்கள் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு சம்பவம் 2 சம்பவம் அப்படிங்கறது இல்ல, அவர் தொடர்ச்சியாவே அவருடைய அரசியல் விமர்சனங்கள் அப்படிங்கறது எல்லாமே ஒரு எல்லை மீறுவதாக, தரக்குறைவாக அப்படிங்கிற ஒரு காரணத்தாலதான் அது வந்து எல்லாத்துக்கிட்டமே ஒரு முகசுடிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவு இருந்துட்டு இருக்கு. இதுல பெரும்பாலான கருத்துக்கள் இளங்கோவன் பேசுறதுல இருந்தும் வேறு சில தலைவர்கள் பேசுறதுல இருந்தும் தமிழ்நாட்டுல பேசுறதுல இருந்தும் பெரும்பாலான கருத்துக்கள் பெண் சார்ந்து இருக்கிறது வந்து ரொம்ப மோசமான அம்சமாக இருக்கு. நிச்சயமா இளங்கோவனுடைய பேச்சுக்கள் எல்லாமே அந்த கடந்த காலத்துல உதாரணம் எடுக்கும்போது நம்ம அந்த பெண் தொடர்பான விஷயங்கள்ல வந்து அவர் வந்து அதாவது மிகையாகவே உணர்ச்சி வசப்பட்டு அது மாதிரி பேசுறது உண்டு. குறிப்பாக டாக்டர் தமிழிசை முன் வச்சு அவர் பேசிய கருத்துக்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக நாகரிக அரசியலுக்கு அது மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லா இருக்கும். அதை இளங்கோவன் நிச்சயமா மாற்றிக்கொள்ளணுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை தொடர்ந்து அவர் நாளைக்கு அதனால மாறிடுவாரா அப்படின்னா அந்த சுவடுகள் வந்து அந்த இளங்கோவனுடைய பேச்சுக்கள்ல தெரியல. திரும்ப திரும்ப அவர் வந்து தொண்டர்களை பார்க்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு விமர்சனத்தை வந்து தொழில் சொன்னது போல அரசியல் விமர்சனங்களை தாண்டி தனிப்பட்ட விமர்சனங்களை பெரிய அளவுல சொல்லி அதுக்கு ஊடகங்கள் பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்கும்போது இன்னும் அது பெருசாகுது. அதை தவிர்க்க வேண்டியது இளங்கோவனுடைய கடமை. இல்ல திரு இளங்கோவன் அவர்களுடைய விமர்சனம் அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க ஒரு பெண் அப்படிங்கறது, குறிப்பாக அரசியல் கட்சிகள்ல நீங்க ஏன் வந்து திரு இளங்கோவன் அவர்கள் விமர்சனம் இன்று விவாதம் ஆகுறதுன்னா அவர் ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர், மாநில தலைவர். நீங்க அவங்க மாநில தலைவர்களை வைத்துக்கொண்டே நீங்க காங்கிரஸ் கட்சியும் இல்ல, திராவிட இயக்கங்கள்ல பெண்களுக்கு அவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்கிற இயக்கம், பெண்களுடைய சுதந்திரம் உரிமை அப்படின்னு பேசுற இயக்கங்கள்ல இருந்து வந்த அரசியல் கட்சிகள் பொது அரசியல் மேடைகள்ல பெண்களை பத்தி வைக்கிற விமர்சனங்களை தலைவர்களா இல்ல, ஆனா அந்த தலைவர்கள் முன்னிலையில வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் இதை விட மிக மிக மோசமாக இருக்கு. ஆனா அதையும் சேர்த்தே நாம பேச வேண்டியதா இருக்கு. திரு இளங்கோவன் அவரோட பேச்சை தாண்டி இன்று அரசியல் மேடைகளில் நீங்க தனிப்பட்ட விமர்சனங்களை அப்படின்னு வரும்போது பெண்கள் தான் அதிகமாக தாக்கப்படுகிறார்கள். நீங்க மாற்று கட்சியினுடைய தலைவர்களை விமர்சிக்கும் போது அவங்க குடும்ப பெண்களை விமர்சிக்கிற அவசியம் ஏன் வந்தது? அது மனப்போக்கு. இத சாதாரணமாக சமுதாயத்தில் இருக்கிற மனப்போக்க அரசியல் கட்சி தலைவர்கள் ஊக்குவிக்கிறது தான் இன்னும் ரொம்ப மோசமா டேஞ்சரஸா இருக்குது. அப்படியான இளைஞர்களை சரியான பாதைக்கு நகர்த்த வேண்டியது, முன்னுதாரணமா இருக்க வேண்டியது இது மாதிரியான ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள். அவங்களே அந்த மேடையில திரண்டிருக்கக்கூடிய திரண்டிருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை பார்த்து உணர்ச்சி வசப்படும் போது அது வந்து எந்த வகையிலும் வந்து இளைஞர்களுக்கு அது நல்வழிப்படுத்தக்கூடிய செயலா இருக்காது. நிச்சயமா அது அவங்களை வந்து திசை திருப்பக்கூடிய காரியத்தை தான் செய்யும். அதை இளங்கோவன் முற்றிலுமாக தவிர்க்கும். அந்த பெண் குறித்த பார்வை வந்து அரசியல் கட்சி தலைவர்களிடத்திலேயே பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியுமா? சமீப காலங்களில் எல்லா தலைவர்கள்ட்டையும் பல இடங்கள்
இடங்கள்ல பல தலைவர்கள் அந்த மாதிரி பேசுவதை பார்க்க முடியுது. பல்வேறு காரணங்களுக்காக அது முன்னிலைப்படுத்தப்படுவது இல்லை, அப்படியே அந்த நிமிஷத்துல அது கண்டுகொள்ளப்படாமல் போகுதே தவிர மற்றபடி பல இடங்கள்ல பேசுறது நம்ம கேட்க முடியுது. ஆமா, நிச்சயம். அதாவது இந்த தலைவர்கள் இல்லாம இந்த கட்சின்னு சுருக்க முடியாம எல்லா கட்சியிலையும் விமர்சனம் அப்படின்னு வரும்போது அந்த கட்சியினுடைய அந்த சம்பந்தப்பட்ட தலைவர், அவங்களுடைய குடும்பம், அவங்க குறிப்பா அந்த குடும்பத்து பெண்கள், ஆண்கள் அல்ல, குடும்பத்து பெண்களை விமர்சிக்கிறது, இவங்களை பெண்களை கொச்சைப்படுத்துவதன் மூலமாக இவங்களை இழிவுபடுத்துறதா இவங்களுக்கு ஒரு நினைப்பு. அந்த ஒரு நினைப்பின் காரணமாக பெண்கள் மீதான அந்த மதிப்பு அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கணும். அந்த பெண் அப்படின்னா அதுக்கான அங்கீகாரத்தை, அது அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு அந்த மனசுலயே இடம் இல்லை. அதனாலதான் இந்த மாதிரியான உணர்ச்சி வசப்படும் போது இந்த மாதிரியான வார்த்தைகள் தெரிச்சு விழுது. அது இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் மிகவும் கவனமா இருக்கணும். இல்ல, சாதி தொடர்பான விஷயங்கள்ல, கற்பு தொடர்பான விஷயங்கள்ல, இப்படின்னு பல விஷயங்கள் நாமே கற்பித்த பல விஷயங்கள் இருக்குல்ல, அந்த எல்லா விஷயத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்து அது எல்லாத்துக்குமான முரணான விமர்சனங்களை முன் வச்சு இந்த காரணங்கள்னாலே உங்க கட்சி, உங்க குடும்பம் எல்லாமே மோசமானது அப்படின்னு மக்கள் மத்தியில சித்தரிக்கிறதுக்கு ஒரு முயற்சியை செய்யறாங்க. ஆமா, அந்த இடத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய தலைவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கிறாங்க. வெகு குறைவா, அரிதாகி கொண்டே போகிறாருங்கிறது தான் ரொம்ப அபலகமான விஷயம். அதாவது என்னெல்லாம் மேடையில பேசுறாங்க, மக்கள்கிட்ட போய் பேசும்போது தேர்தல் பிரச்சார மேடைகள்லயோ அல்லது பொதுவான மேடைகள்லயோ என்ன பேசுறாங்களோ அதுக்கு முற்றிலும் முரணா, குறிப்பா தேர்தல் வாக்குறுதிகள் முதற்கொண்டு பெண்களுக்கு உரிமை எல்லாத்தையும் பேசுறவங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த மாற்றுக் கட்சியை விமர்சிக்கிறதுக்கு திரும்பவும் அந்த என்னெல்லாம் பேசுனாங்களோ அதுக்கு முற்றிலும் மாறான அந்த நிலைப்பாட்டை தான் எடுத்து அதன் மூலமா தங்களுடைய விமர்சனம் நம்ம சரியா செஞ்சிட்டோங்கிற ஒரு திருப்தி வருது இல்லையா, அதுதான் மிகவும் கோளாறான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நீங்க எதை சொல்லணுமா இல்ல இந்த பகுதி நிறைவு செய்யணும்? இல்ல, இதுக்கு மேல அதுல சொல்றது இல்ல. பட் பொதுவாகவே நான் சொல்றது, ஒரு கருத்து அப்படின்னு வரும்போது, குறிப்பாக பெண்களை பற்றி வரும்போது, அது ஒரு குறிப்பிட்ட தலைவர் அப்படிங்கறது மட்டும் இல்ல, அது நிறைய தாக்கத்தை அது ஏற்படுத்துது. குறிப்பாக திரு இளங்கோவன் அவர்கள் இதற்கு முன்னாலேயே ஒரு விமர்சனத்தை பண்ணாரு எங்களுடைய மாநில தலைவரை பத்தி. அப்ப நான் என்னோட முகநூலிலேயே எழுதினேன், பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய பெண்களை கிட்டத்தட்ட இதெல்லாம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட வேண்டும். அதனால தங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இருக்கு. பொது வாழ்க்கைக்கு பெண்களை ஒரு பக்கம் கொண்டு எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது இந்த மாதிரியான தலைவர்களுடைய விமர்சனங்கள் அது இன்னும் கொஞ்சம் பேக்ல போயிரும். அதனால ஒரு தனிப்பட்ட தலைவர் அப்படிங்கறத தாண்டி, எதிர்கட்சி அப்படிங்கறத தாண்டி, தன்னுடைய விமர்சனங்கள் மூலமாக தன்னுடைய பதவிக்கும் தனிப்பட்டதுக்கும் பெருமை சேர்க்கிறதா ஒரு தலைவர்களுக்கு அழகா இருக்க முடியும். பெரிய கட்சி தலைவர்கள் பொதுக்கூட்டங்கள்ல அல்லது செய்தியாளர்கள் சந்திப்புல பப்ளிக்கா பேசக்கூடிய விஷயங்களே இப்படி மோசமா இருந்ததுன்னா, தங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது நிர்வாகிகள் மத்தியில பேசும்போது என்னவெல்லாம் பேசுவார்கள்னு ஒரு நினைவு வருது. அது அதாவது இந்த விமர்சனங்கள் செய்யும் போது நம்மளுடைய விமர்சனங்கள் கூர்மையா இருக்கணும். ஆனா அந்த வார்த்தைகள் கூர்மையா இருக்கணுங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை. ஆனா இப்ப கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினா மட்டும்தான் அதற்கு அது உரிய விமர்சனத்தை நம்ம செஞ்சோம், உரிய அரசியல் விமர்சனம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு ஒரு நினைக்கிறாங்க இல்லையா, அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. வார்த்தைகள் கூர்மையா இருக்கும், ஆனா உள்ளீடு எதுவும் இருக்காது. அந்த மாதிரியான விமர்சனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விமர்சனங்கள் குறைஞ்சு போச்சு. அந்த உள்ளீடு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் அவங்க அரசியல் செய்வதற்கான அல்லது அரசியல் விமர்சனம் செய்வதற்கான உண்மையான பலன். ஆனா அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்தும் போது செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் மட்டும் தான் கிடைக்கும். அதனால எந்த விதமான பலனும் ஏற்படாது. மாறாக அவர் யாரை ஈர்க்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு நேர் எதிரான விளைவுகளை தான். கட்சியின் தலைவர்களின் நிலைப்பாடுகளை விமர்சிக்கிறதுக்கு பதிலாக தனிப்பட்ட முறையில் அவர்களை பற்றி விமர்சிக்கிறதும் அதிகமாயிட்டு இருக்கு. அதுதான் இந்த மாதிரியான விமர்சனங்கள், இதை தொடர்ச்சியான விவாதங்கள் எல்லாமே எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை தாண்டி நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அதிக நேரம். பாஜகவுடைய கொள்கையை நேரடியாக விமர்சனம் செஞ்சு இளங்கோவன் அறிக்கை கொடுத்திருந்தாருன்னா அதனுடைய விவாதம் வேற மாதிரி இருந்திருக்கும். அவர் தனிப்பட்ட விமர்சனங்களை செய்யும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். பாஜக கொள்கைகளை பற்றி விமர்சிப்பதற்கு எதுவும் இல்லைன்னு முடிவுக்கு அவர் வந்திருக்கணும், அல்லது அவங்களுடைய கட்சி கொள்கைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கொள்கைக்கும் பெரிய வேறுபாடு இல்லைங்கிற முடியல. அப்படி நான் பார்க்கல. பாஜக கொள்கையை அவர் விமர்சிக்கிறாரு. ஆனா இந்த தனிப்பட்ட விமர்சனம் அது எளிதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதுல அவர் கவனமா. இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் மண்ணில் இடமளிக்க கூடாது அப்படின்னு அமெரிக்கா பாகிஸ்தானை கண்டித்திருக்கிறது அப்படின்னு செய்தி இருக்கு. அந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க வானதி? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது குறிப்பாக ஒரு தெற்காசிய பிராந்தியத்தில் பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவி, குறிப்பாக அவர்களுடைய ராணுவ தளவாடங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படிங்கறத பாகிஸ்தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, குறிப்பாக
திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்திற்கு முன்பாக அந்த ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக இருந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது சிறிது சிறிதாக மாற துவங்கியது. நீங்க அமெரிக்காவில் அவர்களுடைய பார்வை இந்தியா பாகிஸ்தானை பற்றி அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தான் அவர்களுடைய கிட்டத்தட்ட, ஏனென்றால் அப்ப முன்னாடி இருந்தது ரஷ்யா அமெரிக்கா, ரஷ்யா ஒரு காலத்தில் பலம் பொருந்தி அந்த சூழல் இருந்து அமெரிக்கா காலத்தில் இருந்த சூழல் மாறி இருக்கு. மாறி வந்தது மட்டும் இல்ல, இந்தியா தொடர்ச்சியாக எடுத்த முயற்சிகளின் காரணமாக அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு 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 குழந்தைய போஷாக்கோட வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தாண்டி இந்தியாவும் குறிப்பாக இந்திய அரசாங்கம் எடுத்த முயற்சிகள். ஏன்னா அங்க ஒரு தனித்தனியாக ஏஜென்சிஸ ஒவ்வொரு கண்ட்ரியுமே அப்பாயின்ட் பண்ண வைப்பாங்க. அது லாபிங் பர்பஸ்க்கு, வேரியஸ் ஃபாரின் பாலிசியை ஃபார்முலேட் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்ல அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டே இருந்தது. இதற்கிடையில நேரடியாக அமெரிக்காவும் பாதிக்கப்பட்டது பயங்கரவாதத்துல. அதனால் குறிப்பாக ஒரு 5 வருடத்திற்கு முன்னால ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய எங்களுடைய படைகளை வித்ரா பண்றோங்கிறத முதல்ல ஆரம்பிச்சு இன்று சிறிது சிறிதாக பாகிஸ்தானுக்கான உதவிகளை குறைச்சு கொள்ளக்கூடிய சூழல் உருவாகி வந்துட்டு இருக்கிறத இப்போது நம்முடைய பிரதமர் மோடி அதை மிகச்சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். நீங்க அந்த காங்கிரஸ்ல பேசுறது மூலமாகவும் அங்கு அமெரிக்காவில் ஒரு கருத்து அப்படிங்கறதுல குறிப்பாக அங்க இருக்கிற காங்கிரஸ்ல ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுல அந்த முயற்சியில நாம கிட்டத்தட்ட வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏனென்றால் நாம ஒரு பக்கம் பயங்கரவாதத்திற்கு எதிராக பக்கத்தின் மண்ணில் இருந்து ஒவ்வொரு முறையும் எதிர்கொள்ளிட்டு இருக்கோம். ஆனா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி அப்படிங்கிற லெவல கட் பண்ணாதான் இதுல மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு நாட்டை பற்றிய அபிப்பிராயம் அப்படிங்கறத பல்வேறு தளங்கள்ல அதை கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் அவர்களுக்கான ஆதரவு உதவிங்கிறத நிறுத்த முடியும். அந்த முயற்சியில அமெரிக்காவில் நரேந்திர மோடி பேசினதனுடைய விளைவாக உடனடியாக அமெரிக்கா பாகிஸ்தானை கண்டிக்கிறது அப்படின்னு இதை புரிந்து கொள்ளலாமா? இல்ல, அதாவது பிரதமர் மோடி முக்கியமா இந்த அமெரிக்காவுடைய அந்த கூட்டத்தில், நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசும்போது அவர் வெளியிட்ட முக்கியமான விஷயங்கள்ல இது ரொம்ப பிரதானமானது. அதற்கான உடனடி எதிர்வினையா அமெரிக்கா இந்த மாதிரி செஞ்சிருக்கு. அது முக்கியமான விஷயம். தொழில் சொன்னது போல இது ஓரிரவுல நடந்ததில்ல, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நிருபமா ராவ், இந்திய வெளியுறவுத்துறை முன்னாள் செயலாளர், அவங்க சொல்லியிருக்கும் போது கடந்த காலங்களில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு அப்படிங்கிறது ஒரு இறுக்கம் நிறைந்ததா, தயக்கங்கள் நிறைந்ததா இருந்துச்சு. ஆனா வாஜ்பாய் மற்றும் மன்மோகன் சிங் இவங்க 2 பேருடைய பீரியட் அந்த காலகட்டத்தில் அந்த இறுக்கங்கள்லாம் பெருமளவு குறைந்து இன்னைக்கு மோடியினுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவு நல்ல ஒரு அணுக்கமான ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய ஒரு நீட்சியா இதை நாம பார்க்கலாம். அதனாலதான் இப்போ இந்தியாவுக்கு எதிரான காரியங்கள், அதாவது பயங்கரவாதம் தொடர்பான காரியங்கள்ல பாகிஸ்தான் அதிக அளவில் ஈடுபடுது, உடனடியாக எச்சரிக்கலை அப்படின்னா தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் மூடி சொன்னதனுடைய நீட்சியா அவர் அமெரிக்க தரப்பு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதா நான் பார்க்கிறேன். இல்ல, இதற்கு முன்னால கூட கடந்த 2 வருடத்திற்கு முன்னால கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி உதவியை நிறுத்தினார்கள். அப்போ நம்ம திருப்பியும் குறிப்பாக நம்மளோட பாராளுமன்ற தாக்குதலாகட்டும், தொடர்ச்சியாக அதற்கு பின்னால நடந்த ஒவ்வொரு தாக்குதலையும் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத மிகச்சரியாக நாம பயன்படுத்தணும். அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக வெளியுறவுத்துறை விவகாரங்களை கையாளக்கூடியவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்புட்ஸ், நீங்க ஹேட்லி விஷயத்துல கூட பாத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேஜ்ல நின்னு கேக்குறோம், அது அவங்களுடைய நாட்டுக்குள்ளேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை உருவாக்குது. நீங்க பக்கத்து நாடுகளில் அவர்களுடைய ஆதரவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நம்ம மும்பை குற்றவாளிகளோட லிஸ்ட் கொடுத்து அதற்கு பின்னால அந்த அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான ஒரு கோஆபரேஷன் இல்லாத ஒரு சூழல், நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு சூழல் இருக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய உலக நாடுகளோட பார்வையை நம்ம மாத்த வேண்டி இருக்கு. அதனால நம்ம ஒரு சட்டங்களை போடுறோம். நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய ரியாக்ஷன் ஒண்ணு இருக்கு. ஒரு எதிரி பதுங்கி இருக்கிற ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து அவரை அமெரிக்கா சுட்டுக் கொள்ளுது, பின்லேடனை பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து சுட்டுக் கொள்ளுது. ஆனா இந்தியாவுக்கு ஆதரவாக எச்சரிக்கையை மட்டுமே விடுக்குது. இது அமெரிக்காவினுடைய இரட்டை நிலைப்பாடுன்னு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சிவசேனா தலையங்கத்தில் சாம்னா தலையங்கத்தில் எழுதுது. கரெக்ட். இது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலையங்கம் அப்படிங்கிறது
அவர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறதா, சில விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரீம் கருத்துக்களை வச்சிருக்கக்கூடிய கட்சிகளோடவும் எங்களோட உறவு இருக்கு. ஆனா அது எக்ஸ்ட்ரீம் கருத்துக்கள்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சாதாரண மெயின் ஸ்ட்ரீம் புரிதல் ஒண்ணு இருக்கு. அந்த புரிதல் சீனாவின் ஆதிக்கத்துக்கு எதிராக இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவளிக்கிறது. நம்ம இந்தியா தன்னுடைய கையை மீறி போய்விடக் கூடாது என்பதற்காக பாகிஸ்தானையும் ஒரு சேர உதவி அளிச்சு தூக்கி விடுது அப்படின்னு இந்த 3 நாடுகளையும் அமெரிக்கா கையாளும் விதம் குறித்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள்ள மெயின் ஸ்ட்ரீம் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை தலையங்கமும் அதைத்தான் சுட்டி காட்டியிருக்க. ஒரு பக்கம் இந்தியா எடுக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைக்கு நல்ல அனுசரணையான ஆதரவை ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவி செய்யக்கூடிய காரியங்களை நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். அதுதான் அமெரிக்காவுடைய இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சி அல்லது மோடி அரசினுடைய மீதான விமர்சனம், சிவசேனா விமர்சனங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவன் என்ன தொழில் சொன்னது போல இது உள்ளுக்குள்ள அவங்க அந்த மாநில அரசியல் சார்ந்த இதை சொல்லியிருந்தாங்கன்னா இது அதை தனியா விவாதிக்க வேண்டியது. ஆனா இவங்க இந்த விமர்சனங்களை பார்க்கும்போது உள்ளுக்குள் ஒரு எதிரியா அல்லது உள்ளுக்குள் ஒரு விமர்சகரா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இல்ல, நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய இல்ல பாஜக எந்த விதத்துல எடுத்துக்கணுமோ அந்த விதத்துல எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அதனால எந்த விதத்துல எடுத்துக்கணுமோ அது எங்களை பொறுத்தது. அதான் குறிப்பாக ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டை பற்றியும் அது ஓவர் நைட் சேஞ்சஸ் இருக்க முடியாது. இந்த ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் நாம எடுத்திருக்கோம். அதனால நாம ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் இதுல கொண்டு வர முடியுமே தவிர, நீங்க ஆப்கானிஸ்தான்ல பின்லேடனை அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நேரடியாக அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்களால நடவடிக்கை எடுக்க முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் எல்லாரும் ஒண்ணுதான். ஆனாலும் இன்று அமெரிக்காவினுடைய பலம் அப்படின்னு வரும்போது அவர்கள் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. அவர்கள் எடுக்கின்ற கருத்துகளுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சூழல் அப்படின்னு இருக்கும்போது, நம்மள மாதிரி நான் சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டை வச்சிட்டு இருக்கோம், ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய நாடு. ஆனா பயங்கரவாத தாக்குதல்ல தொடர்ச்சியா நாம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம பல்வேறு விதமான முயற்சிகளை சிறிதாக எடுக்க முடியும். அதுல ஒரு நைட்ல இவங்க போய் அடிக்கணும். நாம டிராவல் பண்ணி வந்திருக்கிற தூரத்துல ரொம்ப ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா நிறைய விஷயங்களை பாகிஸ்தான் சம்பந்தமா நம்ம பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால நீங்க ஆயுத உதவி அப்படிங்கறது முன்ன இருந்த அளவுக்கு இப்ப உங்களுக்கு இல்ல, குறைஞ்சு போச்சு. இப்ப பாகிஸ்தான் நாட்டில் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்கள் பலம் பெற்றுட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை இளைஞர்கள் கிட்ட அதிகமா உருவாகுது. காரணம் என்ன? அமெரிக்கா அவர்கள் எதிர்பார்த்த உதவியை செய்யவில்லை. உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி நெருங்கி செல்கிறது அப்படிங்கிற பொருள்ல 2 ஆங்கில நாளிதழ்கள்ல செய்தி போடுறாங்க. இது தொடர்ந்து ஒரு வார காலமாக இதை பற்றி பேச்சு வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆங்கில நாளிதழ்கள் பெரும்பாலும் வேற யாராவது பேசும்போது அதை செய்தியாக ரிப்போர்ட் பண்ணது தமிழ் நாளிதழ்கள்ல. ஆனா ஒரு ஸ்டோரியாக டெவலப் பண்ணி ஆங்கில நாளிதழ்கள் போட்டுக்கிட்டே இருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஸ்டோரியாக டெவலப் பண்ணி நீங்க சொல்லும்போது எனக்கு அதுதான் லிட்டரல் மீனிங்ல எடுத்து அது அப்படியே தான் டெவலப் பண்றது அப்படின்னு தெரியுது. அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது. அடிப்படையில அதிமுக பாஜகங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது போல அது ஒரு இயற்கையான கூட்டணி தான். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. அவங்க அரசியல் ரீதியா அல்லது தேர்தல் ரீதியா உறவுல இருக்காங்க இல்ல அப்படிங்கறத தாண்டி பல்வேறு விஷயங்கள்ல அவங்க ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியவங்க தான். அது 50 எம்பிக்கள் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் அதிமுக பாஜக எந்த அளவுக்கு தேவைங்கிறதையும் நமக்கு தெரியும். எல்லா விஷயங்களும் பார்க்கிறப்போ அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து செயல்படக்கூடியவர்கள் சந்தேகம் இல்லை. ஆனா அந்த கூட்டணிக்குள்ள பாஜகவை எடுத்துக்குமா அதிமுகங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா இங்க எல்லா ஆப்ஷனும் திறந்து வச்சிருக்கேன் அப்படின்னு தமிழிசை சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் ஏடிஎம்கே திறந்து வச்சிருக்காங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா அடிப்படையில் பாஜகங்கிறது சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எதிர்மறை வாக்குகளை உருவாக்கக்கூடிய கட்சி தான். குறிப்பா பாஜகவோட கூட்டணி எந்த கட்சி வைக்குதோ அதுக்கு நேர் எதிராக சிறுபான்மை மக்கள் திரளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணமா 1998-99 தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் பாஜகவை ஏத்துக்கிட்டப்போ அந்த எதிர்மறை வாக்குகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கூட்டணி வலுவா இருந்தது. அந்த சமயத்துல தான் திமுகவோ அல்லது அதிமுகவோ பாஜகவை ஏத்துக்கிட்டாங்க. அது இல்லாத சூழல்ல பாஜகவை ஏத்துக்கும் போது தோல்விதான் கிடைக்கும். அது 2001 திமுக சேர்ந்த போதும் சரி, 2004 98-99 2 முறையும் பாஜகவோட யார் இருந்தாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதான் சொல்றேன். பாஜகவோட இருக்கும்போது அந்த அணிவரிசையை பாருங்க, அது மிகப்பெரிய கட்டமைப்பு.
அதிமுக முதல் முறை 98 அமைஞ்ச போதும் சரி, 1999 அமைஞ்ச போதும் சரி, அந்த பாஜக திரட்டக்கூடிய எதிர்மறை வாக்குகளை சமாளிக்கக்கூடிய வல்லமை மற்ற கட்சிகளுக்கு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு அணிதட்டில் இருக்கும்போது தான் சாத்தியம். 2001 அது அப்படியே நெகட்டிவா போச்சு. அந்த பெரிய எண்ணிக்கையில அளவுல தான் திமுக கூட்டணி பலமா பெருசா இருந்துச்சே தவிர வாக்கு வங்கி ரீதியா மிகவும் சுப்பமணியா அந்த அணி பலவீனத்தை சந்திக்குது. அதிமுக பெரிய கட்சி, ஆனாலும் அந்த அதிமுக பாஜக தவிர வேற எந்த ஒரு கட்சியும் இல்லாதப்போ அந்த கூட்டணி தோல்வியை சந்திக்குது. ஆக அதிமுக பாஜகவை ஏத்துக்குமா வேணாமாங்கிறத இந்த கோணத்துல தான் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். இது டெவலப்டு ஸ்டோரிங்கிறது தான் நான் பாக்குறேன். இல்ல, நீங்க நேத்து கூட மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. அதுல எந்த விதமான கூட்டணி பத்தின விஷயங்கள், நம்ம ஃபியூச்சர்ல யாரு கூட அலையன்ஸ் வச்சுக்கணும், எந்த விதமான டிஸ்கஷன் எதுவுமே கிடையாது. இதுக்கும் நேற்று முதல் முறையாக புதிய நிர்வாகிகளோட கூட்டம் நடந்தது. அதனால இந்த செய்தி அப்படின்னு பார்க்கும்போது இது சம்பந்தம் இல்லாமல் இந்த நேரத்துல எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் எழுத வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை கிளப்புது. ஒண்ணு, ஒருவேளை சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பாக்குற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி வருதா அப்படின்னு தெரியல. பத்திரிகையாளர் சந்திப்புல கூட ஸ்டேட் பிரசிடென்ட் சொன்னது, நாங்க தேர்தல் இருந்து பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு கூட்டணி விஷயத்தை கேட்கும்போது எல்லாருக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இந்த கட்சியோட கூட்டணி வைக்க முடியாதுன்னு எனக்கு சொல்ல முடியாது. அது எல்லாத்துக்கும் பொருந்துற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர இதை வச்சு புதிதாக அதிமுகவுடன் கூட்டணிக்கு பாஜக தயாராக இருக்கிறங்கிற மாதிரி ரீதியில செய்திகள் வெளிவருது சற்றும் உண்மை இல்லாதது. சித்தராமையா போய் பிரதமரை பார்த்தால் காங்கிரசும் பாஜகவும் கூட்டணி அமைக்கும்னு சொல்லி யாரும் சொல்றது இல்ல. மாணிக் சர்க்கார் போய் பிரதமரை பார்த்தால் மார்க்சிஸ்டுகளும் பாஜகவும் கூட்டணி சேர போறாங்கன்னு யாரும் சொல்றது இல்ல. ஆனா ஜெயலலிதா டெல்லிக்கு போறேன்னு சொன்னா மட்டும் உடனடியாக இங்க வார்மிங் அப் அப்படிங்கறத ஒன்னு உருவாகுது. அது காரணம் என்னன்னு கேட்டா, நிச்சயமாக ஐடியாலஜிக்கலா காங்கிரசும் கம்யூனிஸ்டும் பிஜேபியும் ஒன்னு சேரவே முடியாது. ஆனா மற்ற அரசியல் கட்சிகள், அதிமுக மட்டும் இல்லைங்க, திமுக, பாமக, தேமுதிக, நீங்க எந்த கட்சிகள் இங்க இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் எடுத்துட்டாலும் பிஜேபியோட ஒரு காலத்துல நெருங்கி வந்தவர்கள் கூட இருந்தவங்க. அதனால இந்த மாதிரி மாற்று ஒரு கட்சியினுடைய முதல்வர்கள் போகும்போது இதற்கான ஸ்டோரிஸ் வர்றது அப்படிங்கிறது குறிப்பாக மீடியாக்கள்ல ஒரு இந்த மாதிரி வியூகம் இருக்குமோ அப்படிங்கிற லெவல்ல எழுதலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பற்றி பேச வேண்டிய அவசியமோ அது ஒரு நிலையோ இப்ப எதுவுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பற்றி பேசவில்லை, அதை பற்றி திரும்பவும் யோசிக்கவும் இல்லை. நிர்வாகிகள் கூட்டத்திலையும் அதை பற்றி எந்த விதமான குறிப்புகளும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால இப்போதைக்கு அதை நிறுத்தி வச்சுட்டு அது தொடர்பாக வேறு இந்த ஸ்டோரி டெவலப்பிங் இருக்குல்ல, அதுல சில ஸ்டோரிஸை டெவலப் பண்ண மாட்டேங்கிறாங்க, சில ஸ்டோரிஸை டெவலப் பண்றாங்கன்னு நம்ம ஊடகங்களை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். 7 மாநிலங்கள்ல 27 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இன்று தேர்தல் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் அந்த தேர்தல் ஏன் நடக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 4 பேர் அதிமுகவும் 2 பேர் திமுகவுமாக தேர்தல் இல்லாத ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள அந்த 2 கட்சிகளும் வந்திருக்கு. அப்படிங்கும் போது அவங்க 2 பேருக்கு நடுவுல என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஸ்டோரி இதுவரைக்கும் நான் ஊடகங்கள்ல பார்க்கல. ஆனா அந்த கேள்வி இயல்பாக வருது. ஆனா இந்த ஸ்டோரி ஊடகத்துல வராம இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஏதாவது ஒரு இடத்துல பேசும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பத்தின விவாதங்கள் வருது. அத மீடியாக்கள் அளவுக்கு வெளியில கொண்டு அத ஸ்டோரியை டெவலப் பண்ற அளவுக்கு இருக்கிறது இல்ல. நாங்களும் கேக்குறோம், என்னங்க அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த தேர்தலில் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த மாநிலங்களவை தேர்தலையும் இதே போல அதிமுகவும் திமுகவும் யாருக்கு எவ்வளவு பலங்கிறத அவங்கவுங்க ஒரு அசஸ் பண்ணி அவங்க இந்த இடத்துல மட்டும் நிறுத்தினா போதும் அப்படின்னு மாட்டாங்க. இது திமுக அதிமுக கடந்த காலங்களில் பின்பற்ற நடைமுறைக்கு முற்றிலும் மாறானது. முக்கியமா கடந்த காலங்களில் அதிமுகவுக்கு சட்டமன்றத்தை செல்வாக்கு இல்லாத போதும் டிஆர் பாலு அவர்களை வலுக்கட்டாயமா ஒரு முறை டிஆர் பாலுவா இன்னொரு முறை ஆற்காடு வீராசாமியை வலுக்கட்டாயமா நிறுத்தி ஒரு தேர்தல் ஏற்படுத்தி அதுல டிஆர் பாலு வென்ற சம்பவமும் இங்க இருக்கு. ஆனா இன்னைக்கு முற்றிலும் மாறி திமுக அதிமுக இந்த மாநிலங்களவை விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா 4-2 அப்படின்னு பிரிச்சாங்க. ஆக்சுவலா திமுக 3வது வேட்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வாக்களிக்கிறதுக்கு இருக்காங்க. அதனால அந்த சமயத்துல திமுக போட்டி போடாதன் மூலமா திமுகவும் அதிமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை. ஆனா இதை பத்தின செய்திகள் எதுவுமே விவாதத்துக்கு வரலங்கிறது உண்மை இல்ல. குறிப்பா சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கு பின்னால் 2 கட்சிகளுடைய ஒருவரை பற்றிய இன்னொருவருடைய பார்வை, அவர்களுடைய கருத்துக்கள் இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறதா ஃபீல் பண்ண முடியுது.
அவங்க 2 பேருக்கும் ஒரு நெருக்கத்தை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. இல்ல, 4 முனையா திரண்டு பெரிய அளவுல திமுக அதிமுக வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் கராரா தேர்ந்தெடுத்து இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு முடிவெடுத்தது மூலமா சரி மக்கள் இவங்க இவ்வளவு வலுவா மாற்று சக்திகள் முன்னெடுத்தப்போ மக்கள் நம்மள தான் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா நாம 2 பேரும் பரஸ்பரம் ஒன்னா இருக்கிறது நல்லது அப்படின்னு கூட அவங்க முடிவுக்கு வந்திருக்கலாம். இது ஒரு வகையில அந்த மாற்று சக்திகளுடைய ஒரு தோல்வின்னு கூட நான் சொல்லுவேன். இல்ல, இது ஒரு விதத்துல நீங்க இன்னொரு ஆங்கிள் இருக்கு. நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருந்தாலும் நீங்க 20 எம்எல்ஏ நம்ம கிட்ட முடியாதப்போ அங்கிருந்து இங்க இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது தான் இதெல்லாம் சாத்தியமா இருக்கும். இங்க இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாக்கும்போது குறைச்சலா இருக்குன்னு வைங்க. நீங்க சப்போஸ் இண்டிபெண்டன்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க, சின்ன கட்சியில இருந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அதனால முத்துக்குமார் 118 எம்எல்ஏக்கள் அறுதி பெரும்பான்மை, அதோட அதிகமாக நீங்க 16 பேர் தான் வச்சிருக்கீங்க. 12 பேர் வச்சிருக்கீங்க. 12 பேர் வச்சிருக்கீங்க. அதாவது நீங்க கூட்டணி கட்சிகளை சேர்க்காம சொல்றீங்க. அவங்க கையில இருக்கிறதுல 15 பேர், இப்ப ஒருவர்கள் 15 பேர் உங்க கூடுதலாக வச்சிருக்கீங்க. இதோட நீங்க தொடர்ந்து எவ்வளவு நாள் ஆட்சி செய்ய முடியும் என்பது சந்தேகம் தான். உங்களுக்கு அது கயிற்றுல நடக்கிற மாதிரி அப்படின்லாம் சொன்னதுக்கு பொருள் என்னன்னு அப்போ யோசிக்கும் போது மாநிலங்களவை தேர்தல் எல்லாம் நினைவுக்கு வந்தது. ஆனா அதை நோக்கி நகர்தோ அதிமுக அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா ஒரு இந்த குறிப்பா அந்த ஒத்தி வைக்கப்பட்ட தேர்தலை உடனடியாக நடத்தணும், அது நம்பர் சில மாற்றங்களை ஏற்படுத்தும்னு, அப்படி நடத்தலைன்னா நான் சாலையில் இறங்கி போராடுவேன்னு கலைஞர் அறிவிச்சாரு. ஆனா அதன் பிறகு அப்படியே அமைதியா அந்த விஷயம் அப்படியே அடங்கி போய் 2-4 அப்படின்னு 2 பேரும் அதாவது போட்டியிலிருந்து விலகிட்ட மாதிரி தான் இது ஒரு சூழல். இது அதனாலதான் சொல்ற திமுக அதிமுக இந்த இடத்துல இவங்க எல்லோரும் சேர்ந்து செஞ்சதுனால அவங்க 2 பேரும் ஒருங்கிணைந்துட்டாங்களோ அப்படிங்கிறது. உண்மையிலேயே இந்த இருகட்சி ஆட்சி முறைன்னு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லையா, அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகத்தை இருக்கு. இல்ல, நாம இந்த இது மட்டும் இல்ல, ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் இதுல பார்க்க முடியும். ஏனென்றால் நீங்க முதலமைச்சருடைய குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய இருக்கை விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அவங்களோட லெட்டரோ இல்ல அவங்க சொன்ன விதம் அதெல்லாம் திரும்ப அது ஒரு ரிப்பீட் எக்ஸசைஸ். 2001 நடந்த ரிப்பீட் எக்ஸசைஸ் தான் அது. புதுசா சேஞ்ச் ஒண்ணு இல்ல. இதுக்கு மேல அப்போ இதே மாதிரி 4வது வரிசையில தமிழ் அறிக்கை வந்தது, இங்கிலீஷ்ல அறிக்கை வந்திருக்குது. 2வது தமிழக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக திமுகவுடன் இணைந்து செயல்பட தயார்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த அறிக்கையில இல்லாத முக்கியமான டெவலப்மெண்ட் தான். அதனால அரசியல் கலாச்சாரத்தை மாத்தணும், நாகரிகத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஆக்கப்பூர்வமா இருக்கிறத, பாசிட்டிவா இருக்கிறத நம்ம வரவேற்கணும். இணைந்து தமிழகத்தினுடைய நலனுக்காக 2 கட்சிகளும் அதை சேர்ந்து செய்யணும். இல்ல ஒரு முன்னெடுக்கக்கூடிய அரசாங்கத்தோட விஷயத்தை அரசியலுக்காக எதிர்க்காமல் அதை மக்களுக்கு எந்த அளவுக்கு செய்யுதுங்கிறத பார்த்து பேசணும். சட்டமன்றத்துல எதெல்லாம் ஒரு ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்களுக்கு வழிவகுக்கணும். இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத 2 கட்சிகளும் சேர்ந்து பூர்த்தி பண்ணணும். அப்படிங்கும் போது அவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம். இன்று அதிகமான உறுப்பினர்களை பெற்றிருக்கிற திமுகவை புறக்கணிக்கப்பட முடியாத ஒரு சூழலுக்கும் இவர்களுக்கு நாங்க எப்பவும் போலதான் ஜனநாயகத்தை மதிக்கிறோம், எப்பவும் போலதான் நாங்க செயல்படுறோம், திமுகவினுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுங்கிறதுக்காக எங்களுடைய நடைமுறைகள் எல்லாம் மாற்றிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க அவங்க கொடுக்கிற மரியாதை எப்பவுமே நாங்க கொடுத்ததுதான், அதான் இப்பவும் கொடுக்கிறோம். என்ன முன்பு கொடுத்தோமோ அதே மாதிரியே தான் இப்பவும் கொடுக்கிறோம். இல்ல பாப்போம், நம்ம நீ வரக்கூடிய காலத்துல எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறத வச்சுதான் அதை சொல்ல முடியும். ஒரு வகையில 4+2 பிரிஞ்சுக்கிட்டது கூட அந்த மாதிரி ஒருவேளை அவங்க திமுக இன்னொரு வேட்பாளரை அல்லது அதிமுக இன்னொரு வேட்பாளரையோ நிறுத்தும் போது இந்த விதமான சலசலப்புகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 4-2 பிரிச்சுட்டதுனால அந்த மாதிரியான எந்த விதமான குதிரை பேரமோ அந்த விதமான அரசியல் சலசலப்புகளோ இல்லாம பாசிட்டிவா சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி மேல அதீத அக்கறை அந்த மாதிரியான சந்திக்க வேண்டிய சூழல் வராம தவிர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணின்னு சொல்லி இதை சொல்ல முடியாது. அது அவங்க 2 பேரும் தனியாகத்தான் நிற்பாங்க. இந்த பிஜேபி மே வார்ம் அப் டு ஏடிஎம்கே ஃபார் சிவிக் போல்ஸ் சொல்ற மாதிரி. இல்ல, இதுக்கு முன்னாடியும் நீங்க பாத்துட்டீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய வந்தது. கிட்டத்தட்ட அருண்ஜேட்லி முதலமைச்சரை வீட்டுல பார்த்த காலத்துல இருந்து வருது. ஆனா சட்டமன்ற தேர்தலில் இல்ல. நீங்க அதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான மீடியாக்களுடைய நியூஸ் அப்படிங்கிறது. ஆனா அப்போ டாக்டர் தமிழிசை வீரமாக அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஜெயலலிதா மாறிவிட்டார், முதலமைச்சர் மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. மாறிவிட்டார் அப்படின்னு சொல்ற அந்த காரணம் டெல்லி பயணத்தை
ஒரு குறிப்பாக வச்சு அவங்க வந்து சொல்றது காரணமா இருக்கலாம். அதனால ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் பிரதமர் மோடி நேரடியா வந்து பார்த்தது அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி முதலமைச்சர் நேரடியா போறாங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான மாற்றமா பாஜகவுக்கு தெரியுது. இது வந்து அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயம் தான். பாஜக அதிமுக உறவு அல்லது மத்திய அரசு மாநில அரசு உறவு அப்படிங்கிற பார்வையில பாக்குறப்போ அது வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கான உடன்பாட்டுக்கு வழிவகுக்கும்னு சொல்ல முடியாது. இல்ல, உள்ளாட்சி தேர்தலுக்கு பாஜகவை சேர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை வந்து அதிமுக இருக்கா அப்படிங்கறதுல எனக்கு பெரிய சந்தேகங்கள் இருக்கு. அப்படியான அவசியம் வந்து அதிமுகவுக்கு இல்ல. ஆனா அதிமுகவும் பாஜகவும் இணைந்து செயல்பட வேண்டிய கட்டங்கள் வந்து டெல்லி அளவில் இருக்கு. ஆனால் சிவிக் போல்ஸ்ல அது அவங்க 2 பேரும் இணைவாங்களாங்கிறதுல எனக்கு இது இருக்கு. அதுல பாரதிய ஜனதா கட்சி முதல்ல அதுக்கு தயாராக இருக்கா? அதாவது பாரதிய ஜனதா கட்சி எல்லா ஆப்ஷனுக்கும் தயாராக பேட்டி கொடுத்துட்டாங்க. அதிமுக அந்த ஆப்ஷனுக்கு தயாரா இருக்காங்கிறதா முக்கியமான. நம்ம உள்ளாட்சி தேர்தலுக்கான ஒரு இடைத்தேர்தல் மாதிரி நிறைய இடங்களுக்கு நடந்தது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணித்தது. பாரதிய ஜனதா கட்சி தான் அதிமுக ஏத்து நின்றது. அந்த சமயத்துல தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அதிமுக பற்றியும் அதை எதிர்த்து நின்று வலிமையாக 2வது இடத்துக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் அந்த சமயத்துல என்ன பேசினாங்கிறது எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. கட்டாயம் எல்லாத்தையும் ரெக்கார்டு வச்சிருப்பீங்க. நாங்க அதெல்லாம் வந்து இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு அரசியல் கட்சியினுடைய விமர்சனம் அப்படிங்கிறது அந்தந்த செயல்பாடுகள் அந்தந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கறதும் இருக்கு இல்லையா? அம்மா ஆட்சி தான் வரணும் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னது ஒரு கட்டம். அம்மா ஆட்சி தான் வரணும்னு எந்த காலத்திலயும் சொல்லல. ஆட்சி நீடிக்கணும்னு சொத்து குவிப்பு அந்த விஷயம் நடந்தப்போ மீண்டும் வரணும், அம்மா தொடரணும்னு சொன்னாங்க. சொன்னாரா இல்லையா? முதல்வராக அம்மா தொடர பொறுப்பேற்றிருக்கும் போது அவர் சொன்ன காரணம் என்ன? ஒட்டுமொத்தமாக தமிழக அரசாங்கம், ஏனென்றால் அவரே தனிப்பட்ட முறையில குளச்சல் துறைமுகத்துக்காக மேம்பாலத்துக்காக எத்தனை முறை அன்றைய முதல்வராக இருந்த திரு ஓ.பி. பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்தார். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கல. அதனால இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அம்மா ஆட்சி தான் தொடரணும்னு எங்க மத்திய மந்திரியே வந்து சொன்ன மாதிரி இல்ல. நீங்க வந்து மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் அப்படிதான் அவருங்க சொன்னாருங்க. அது எந்த மாற்றமும் இல்ல. காரணம் அதுதான் சொல்றேன். நீங்க அந்த இன்டர்பிரேஷன் வந்து நீங்க இன்டர்பிரேஷன் வேற மாதிரி இல்ல. இன்டர்பிரேஷன் நீங்க தான் இன்டர்பிரேட் பண்றீங்க. நான் வந்து நான் என்ன அவர் சொன்னாரோ அதான் நான் சொன்னேன். அதிமுகல இருக்கக்கூடியவர்கள்ல ஜெயலலிதா தான் பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் சிஎம் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லலாமா? அதாவது அரசாங்கம் நிறைய விஷயத்தை செய்யணும், செய்யல. ஏன் என்று கேட்டால் அம்மா உள்ள இருக்காங்க அப்படின்னு அவங்களால ஒரு பஸ் கூட வெளியில விடல. திருப்பி முதல்வராக பதவி ஏற்றதுக்கு பின்னால இந்த தமிழ்நாட்டோட சூழல் மாறி இருக்குது அப்படின்னு என்னோட சந்தோஷத்தை நான் சொல்றேன். வாழ்த்துக்கள். திருப்பி இந்த நிர்வாகம் நல்லா இயங்கணுங்கிற அர்த்தத்துல தான் சொன்னாரே தவிர அப்புறம் எதுக்காக நாங்க தனியா தேர்தலை போட்டி போடணும். வந்து முதலமைச்சராக இருந்தது மிக மிக குறுகிய காலகட்டம். அந்த காலகட்டம் மட்டும்தான் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதுக்கு முந்தைய காலகட்டம் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்புல இருந்த காலகட்டமும் அல்லது இந்த ஓ பன்னீர்செல்வம் வெளியேறிய பிறகு அந்த வர்ற ஆட்சி காலமும் தான் இது நல்லா இருந்துச்சு, இது இனிமே நல்லா இருக்க போகுது. இந்த காலம் மட்டும்தான் சுமாரா இருந்துச்சுன்னு சொல்லும் போது இவங்க தேர்தல் காலத்துல வச்சாங்க இல்லையா, அந்த விமர்சனங்கள்லாம் அடிபட்டு போகுதுங்கிற நான் இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த நேரத்துல அந்த இடத்துல ஜெயலலிதாவையும் ஓபிஎஸ் நீங்க தனியா பிரிச்சிட்டீங்க இல்லையா? அதுதான் காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க அவரோட அமைச்சகத்தின் வாயிலாகவே அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வந்து அங்க எந்த விதமான ஒரு பலனும் இல்லாத சூழல். அதனால முடிவெடுக்கக்கூடிய நபராக அதிமுகவே சொல்றது அவங்கள தானே. வானதி சொல்றதுல ஒரு பொருள் இருக்கு. அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு பாஜக சொல்றதுங்கிறதெல்லாம் தாண்டி அதிமுக உள்ளவங்க அவ்வளவு பேருமே ஓபிஎஸ் வந்து ஒரு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார்களா? முதல்ல அவரே ஏத்துட்டாரா? மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு தானே எல்லாரும் சொன்னாங்க. ஆமா ஆமா, அது வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடு. அது அதிமுக நிலைப்பாட்டுக்கு இல்ல, இருக்கக்கூடிய அரசாங்க இயந்திரத்தோடு ஏற்படக்கூடிய தொடர்பில் ஒரு மத்திய நீங்க சொல்லக்கூடிய கருத்தும் உங்களுடைய அமைச்சர்கள் சொல்லக்கூடிய கருத்து முற்றிலும் மாறுபட்டதா இருக்கா இல்லையா? அதாவது ஓபிஎஸ் வந்து காலத்துல வந்து எங்களுக்கு பெரிய அளவுல ஒத்துழைப்பு இல்ல அப்படின்னு சொல்லும் போது, இப்ப ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பியூஷ் கோயல் போன்றவர்கள் வந்து ஒத்துழைப்பு இல்லன்னு சொல்றப்போ அந்த காரணத்தை வந்து இதுல எப்படி நீங்க பொருத்தி பார்க்க முடியும்? அதனாலதான் நான் சொல்றேன், ஓபிஎஸ் ஜெயலலிதாவையும் வெவ்வேறு காரணங்களுக்காக நீங்க தனியா பிரிக்கிறீங்க. இல்ல அப்படி இல்ல அர்த்தம். ஏனென்றால் நீங்க வந்து திரும்பவும் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பீரியட் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நேரத்துல அவர் சொன்ன ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்தமாக பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல, நான் வந்து அந்த ஒரு விஷயத்தை தாண்டி நிறைய செய்யணும். இந்த பொருள்படி இந்த 2 கட்டுரைகள் 2 நாளிதழ்கள்ல வந்திருக்குது. அதன்படி பாரதிய ஜனதா கட்சியும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தல் உடன்பாடு செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு உங்களால உறுதியா சொல்ல முடியும்? இல்ல, அதாவது உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இது ஆர்வலை எதுவும் சொல்ல முடியாது. மாறாக அதிமுக பாஜக சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதிமுகவுக்கு பாஜக தேவையா, குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். என்னோட பார்வையில அதிமுகவுக்கு பாஜக தேவையில்லை. வேறு களங்கள்ல பாஜகவுக்கு அதிமுக தேவை, அதிமுகவுக்கு பாஜக தேவை. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் கடத்தல அது இல்ல. நீங்க அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் எதுவுமே இப்போதைக்கு அதை பத்தின பேச்சுக்கள் எங்ககிட்ட இல்ல. இப்போதைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நிலைப்பாடு தான் அதுல இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.